யாழ்ப்பாணத்துல பப்ளிக் இடத்துல வச்சு 3-4 பேர் சேர்ந்து ஒரு நபரை போட்டு அடிக்கிட்டு பட்டு மோசமா அடிக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் மட்டும் இன்றைக்கு நாட்டில் நடந்திருக்கு. என்னண்டா, இந்த போட்டோல இந்த புகைப்படத்துல பாக்குறீங்க, இவர் ஞானசார தேரர். சில விஷயங்கள் நீங்க ஃபேஸ்புக்ல இவர் கதைக்கிறத பார்த்துருப்பீங்க. கடும் தொனியில கதைப்பேர். இவர் கதைக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே இவர் தேரர் தானா அப்படி யோசிக்க தோணும். இவருக்கு இன்றைக்கு 9 மாசம் ஜெயில் வாழ்க்கை இவர் வாழணும், சிறை வாழ்க்கை வாழணும்னு இவருக்கு தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. கொழும்பு மேல் உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன தப்பு பண்ணீர், இவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறார், எல்லா விஷயத்தையும் சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. எனக்கு கொஞ்சம் தடுமல், எனக்கு சரியான சளி, அதனால நான் கதைக்கிறது கொஞ்சம் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சில நேரத்துக்கு சளியா இருந்தால் இப்படி தொடச்சி தான் கதைப்பேன், கொஞ்சம் அனுசரிச்சு கொள்ளுங்க. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இவர் ஞானசார தேரர். இவர் சில விஷயங்களை எல்லாம் கதைக்கும் போது ஃபேஸ்புக்ல எல்லாம் சில விஷயங்களை எல்லாம் நானே பார்க்கும்போது யோசிப்பேன், என்னையா இந்த மாதிரி மோசமா கதைக்கிறேன், இவர் தேரரா இல்லைண்டா வேற யாருமான்னு யோசிக்க தோணும். இவர் என்ன செஞ்சிருக்கிறேன்டா சொந்தங்களே, 2016ஆம் ஆண்டு இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கு, இந்த இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமிய சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களெல்லாம் கடும் தொனியில பட்டு மோசமா கதைச்சிருக்கிறார். அவர் கதைச்ச விஷயம் எப்படி கதையண்டா, இந்த ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் இன்னொரு மக்களுக்கும் அந்த இஸ்லாம் மக்களுக்கும் ஒரு பிரச்சனையை மூட்டி விடுற மாதிரிக்கும், இந்த இனங்களுக்கு இடையில பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரிக்கும் பட்டு மோசமா அந்த இஸ்லாம் மார்க்கத்தையும் அவமதிச்சு இஸ்லாமிய சொந்தங்களையும் கடுமையா தாக்கி கதைச்சிருக்கு. ஸோ இப்போ 2016ஆம் ஆண்டு கதைச்சிருக்காரு. அதன் பிற்பாடு அவர் அடிக்கடி இந்த மாதிரி தான் கதைக்கிறவர், இந்த மாதிரி தான் செய்கிறவர். ஸோ அதுக்கு எதிராக இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையெல்லாம் செஞ்சு இவர் மேலதான் தப்பு இருக்கு, இவர் ஒரு குற்றவாளி அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு இவருக்கு 9 மாசம் சிறை தண்டனை, ஜெயில் வாழ்க்கை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டு. ஆனா வழங்கினாலும் அவர் ஜெயிலுக்குள்ள போகல. அப்ப இவர் எப்ப, இது 2016ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். அதுக்கு பிற்பாடு விசாரணையெல்லாம் நடந்து சில வருஷத்துக்கு பிறகு இவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கிறா, அதை எதிர்த்து, அதாவது இல்ல நான் குற்றவாளி இல்லைன்ற மாதிரி அதை எதிர்த்து ஒரு முறையீடு ஒன்று செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்ப அதாவது அனுரவினுடைய அரசாங்கம் தான் இப்ப இருக்குது. அப்ப இவருக்கு கொழும்பு உயர் மேல் நீதிமன்றம் என்று நினைக்கிறேன், இவருக்கு அந்த தண்டனையை விதிக்கப்பட்ட 9 மாச சிறை வாழ்க்கை தண்டனையை உறுதி செஞ்சிருக்கிறான். இவர் தப்ப முடியாது, இனிமே ஜெயில் வாழ்க்கை தான். சோ இதுதான் நடந்திருக்கு. இது இல்லாம இவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறார், இவர் இது இல்லாம அதன் பிற்பாடு 2018ஆம் ஆண்டோ என்னமோ இன்னொரு குலப்படி பண்ணிருக்கார். இன்னொரு குலப்படி பண்ணி இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயிலுக்கு போய் 2016ஆம் ஆண்டோ 18ஆம் ஆண்டோ எத்தனாம் ஆண்டோ ஏதோ பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயிலுக்கு போய் மைத்ரிபால சிறிசேன இருக்கிறார். அவர் என்ன செஞ்சிருக்கார், பொது மன்னிப்புல அவர் வெளியே விட்டுருக்கார். எப்படி வேலைன்ட்டு பாருங்க. அப்ப என்ன செய்வார், இவர் திறந்து வேறா? அது மட்டும் இல்லை, அது இல்லாமலும் இன்னொரு குலப்படி இதே மாதிரி பெரிய அட்டகாசங்கள் பண்ணி பெரிய குலப்படி பண்ணி இவருக்கு விசாரிக்கப்பட்டு இவர் குற்றவாளி என்ற மாதிரிக்கெல்லாம் வந்திருக்குது. அப்ப இவர் அதுல பிணையில வேற வந்திருக்கு. இப்படி ஏகப்பட்ட அட்டகாசங்கள் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இவர் கதைக்கிற கதைகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்துற மாதிரிக்கு, கொஞ்சம் ஒரு சாதி ஒரு அந்த அழுத்தமா கொஞ்சம் கராளாதான் கதைப்பேர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நானே யோசிப்பேன், என்னையா இவர் ஒரு தேரரண்டா, கூடுதலா தேரரண்டா யாரு, இந்த முத்தரை பின்பற்றக்கூடியவங்க தானே, ஒரு அமைதியா அன்பா பண்பா ஒழுக்கமா இது போல தானே இருப்பாங்க கூடுதலா. இப்ப சில தேரர்கள் அட்டகாசம் பண்றாங்க, இவரும் கட்டும் அட்டகாசம் பண்ற மாதிரி இருக்கும். என்னையும் அவங்க பண்றாங்க, இவங்க கூட யோசிக்க மாட்டாங்களான்னு நானே சில நேரத்துக்கு யோசிச்சிருக்கேன். ஆனா அனுரவினுடைய அரசாங்கத்துல இவர் தப்பிக்க முடியாம இவருக்கு சிறை வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு குழப்பம் மட்டும் போகுது. என்னண்டா, இது உருவாக்கப்பட்டதா இல்லைன்னா தானா மக்கள் இந்த விஷயத்தை கதைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது அனுரவினுடைய அரசாங்கத்தை பாருங்க, தேரர் ஜெயிலுக்கு போறேன், தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த நாட்டில் முன்னுரிமை, சிங்களாக்களுக்கு எல்லாம் இடம் இல்லைண்டு சில விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல பரப்புறாங்களா இல்லாட்டி என்ன நடக்குது இதெல்லாம் பார்க்க கிடைக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சது பொலிட்டிக்கலுக்காக இதை கிளப்பி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் அனுரவினுடைய அரசாங்கம் பின்வாங்கக்கூடிய அரசாங்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றா அது தேரரோ இல்லாட்டி சாதாரண பொதுமக்களோ யாராக இருந்தாலும், ஒரு நீதிபதியாவே இருக்கட்டுமே, தப்பு பண்ணுனா ஐயா தேரர் அப்படின்றதுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இருந்தா திரும்பி தப்பு பண்ணுவாங்க. அது யாரா இருந்தாலும் அந்த தண்டனை கிடைச்சாதான் என்ன நடக்கும்,
மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்க. அப்பதான் அந்த நாடு வந்து முன்னுக்கு வரும். இனிமேலும் சிங்களம், தமிழ், முஸ்லீம் இந்த மாதிரியான கதை பேச்சுக்குள்ளே இருந்தா நாடுதான் பின்தங்கி போகும். அப்ப தமிழ் மக்களினுடைய பிள்ளைகள் மட்டும் இங்க அநியாயமா அந்த பின்தங்கி போறது இல்லை. இஸ்லாமிய மக்களினுடைய பிள்ளைகள் மட்டும் பின்தங்கி போகிறது, சிங்கள மக்கள் எல்லாரும் தான் பின்தங்கி போறாங்க. நாடு முன்னேறலடா எல்லாருக்கும் தான் நஷ்டம். அதனால யார் தப்பு பண்ணினாலும் தண்டனை உறுதின்றதை வந்து ஒரு பயம் வரணும். அப்பதான் தப்பு பண்ண மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும். ஸோ இந்த தண்டனை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, சொல்லுங்க சொந்தங்களே. ஆனா இவர் வந்து இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் சொல்லியிருந்தார் என்னன்னா, இந்த அனுராதபுரத்துல ஒரு தேரர் ஒருத்தர், ஒரு தங்கச்சி, ஒரு பெண் ஒருத்தவங்களை வந்து சின்ன தப்பு பண்ணதுக்கு எதிராக பெரிய விமர்சனம் நடந்தா இல்லோ. அப்ப அதுக்கு இவர் வந்து ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார். அப்ப அதுல இவருக்கு சிங்கள மக்கள், சிங்கள இளைஞர்களை போட்டு பொழந்திருந்தாங்க. அப்ப இவர் அதை தாக்கு பிடிக்காம என்ன செஞ்சாருண்டா, இப்ப சில நாட்களுக்கு முதல் தான் சிஐடியில் ஒரு முறைப்பாடு கொடுத்திருந்தார். எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு மனவேதனையா இருக்கு, என்னைய போட்டு சமூக ஊடகங்கள்ல புழக்கிறாங்க, ஏசுறாங்க, மரியாதையை தாராங்கல்ல, அது இதுண்டு எனக்கு ரொம்ப நான் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு சில ஆட்களுக்கெல்லாம் வந்து முறைப்பாடு எடுக்க சொல்லி முறைப்பாடு வந்து சிஐடியில் கொடுத்துருந்தேன். ஆனா அந்த சிஐடி அதை பெருசா கணக்கெடுத்த மாதிரி எனக்குண்டா தெரியல. ஆனா கடைசியில இவருக்கு தான் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்திருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இதுதான் இவர விஷயம் சொந்தங்களை. இது இன்றைக்கு இலங்கையில் நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல அரசியலும் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல உரும்புராய் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில நேற்று இரவு இந்த சம்பவம் பின்னேறம் நடந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒரு 6 மணிக்கு பிற்பாடு நடந்தது என்று நினைக்கிறேன். ஒரு இளைஞர் ஒரு உரும்புராயர் கோவிலுக்கு போகக்கூடிய வீதியில ஒரு பெட்டி கேட் போட்ட மாதிரிக்கு வீட்டு வாசல் கேட்டுக்கு முன்னுக்கு இளைஞர் ஒருத்தரை போட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்து அடின்னு பட்ட மோசமா அட்டி பொழக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளவு சங்கடமா இருக்கு. இது என்ன பிரச்சனைன்ற எனக்கு தெளிவா தெரியல. ஆனா இது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கிறதுக்கு, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனா இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியாதனால அதை விட்டுருவோம். ஆனா என்னண்டா, பாதிக்கப்பட்ட அடின்னு அடிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட தரப்புல அந்த இளைஞரினுடைய குடும்ப தரப்புல ஒரு விஷயம் மட்டும் பார்க்க கிடைச்சிருக்குது. அதுவும் எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியல. இது சம்பந்தப்பட்ட முறைப்பாடு போலீஸ்ல கொடுக்கப்பட்டு போலீஸ் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தப்பட்டாக்களை கைது பண்ணலன்னு ஒரு விஷயம் மட்டும் பார்க்க கிடைச்சது. அதனால இது சம்பந்தப்பட்ட அங்க இருக்கிற அந்த அடிக்கும் போது ஆக்கள் போறாங்க வராங்க, கணக்கெடுக்கிறாங்க, இல்ல ஒன்றும் இல்லாம போறாங்க, என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லவங்களோ கெட்டவங்களோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் தப்பு குற்றம் செய்யறவங்க வந்து கொஞ்சம் கமுக்கமா இருப்பாங்க. இது யாழ்ப்பாணத்துல உரும்புராயில நேற்று நடந்த சம்பவம் நினைக்கிறேன். இதை பார்க்க கிடைச்சது. இதை விட முக்கியமானது என்னடா, பல்கலைக்கழகத்துக்கு என்னத்துக்கு போறீங்க? படிச்சு ஒரு பட்டதாரியாகி நல்ல தொழில் எடுத்து நல்ல திருமணம் பண்ணி உங்களோட அம்மா அப்பாக்களுக்கும் பெருமையை சேர்த்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தானே. அங்க போய் போதைப் பொருளை பாவிச்சு கொண்டு போதைப் பொருளை விற்பனை செய்யறீங்கன்னா என்ன பண்றீங்க? சில நேரத்துக்கு சொந்தங்களே நீங்க நினைப்பீங்க இது ஒரு புதுசா ஒரு பெரிய விஷயம் உண்டு. ஆனா உண்மை என்னடா, நிறைய பல்கலைக்கழகங்கள்ல கஞ்சா பாவிக்கிறாங்க, நிறைய ஆண்கள் பெண்கள் பாவிக்கிறாங்க, விற்கிறாங்க. நானே கண்ணால நேரா பார்த்துருக்கிறேன். என்ன இன்றைக்கு அனுராவினுடைய அரசாங்கத்தை எல்லாம் கொஞ்சம் பிடிபடுது. அப்ப வசமா இந்த இளைஞர் வந்து, இந்த தம்பி வந்து பல்கலைக்கழகத்துல போதைப் பொருள் பாவிக்கிறது, விற்கிறது, இதெல்லாம் செய்யறது வந்து ஒரு முறைப்பாடு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கிடைச்சி கையும் களவுமா அவரினுடைய ரூமை வந்து எல்லாம் கொஸ்டல்லையெல்லாம் சோதனை செஞ்சிருக்காங்க. போதைப் பொருள் சிக்கப்பட்டிருக்கு அவரோட ரூம்ல. அதை விற்பனை செய்த என்று சொல்லப்படக்கூடிய 75,000 ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டிருக்கு. இப்ப இதுக்கு என்ன தண்டனை பாத்தீங்கன்னா, அவர் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிற அந்த அவரினுடைய இதை வந்து ரத்து செய்யறோம் அப்படின்ற இதை பார்க்க கிடைச்சது. இது எங்க நடந்திருக்குண்டா சொந்தங்களே, பேராதனை பல்கலைக்கழகத்துல சம்பவம் நடந்திருக்குது. ஆனா இது எல்லா பல்கலைக்கழகத்திலையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பல்கலைக்கழகத்திலையும் நடக்குது. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். எனக்கு சரியான தடுமன் சளி. ஆனா இன்றைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். டாக்டர் சொன்னாங்க ஃபீவர் இல்லை, காய்ச்சல் இல்லை, எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, மருந்தெல்லாம் தந்தாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏண்டா ஃபீவர் இல்லை, காய்ச்சல் இல்லை, ஆனால் சளியும் இருமலுமாக தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. சும்மாலாம் நோய்கள் வருது, அதனால திடீர்னு வருது, திடீர்னு இறந்து போயிடுறாங்க, நடக்கிறத பார்க்கல பயமாக இருக்குது. அதனால எனக்கும் ஆனால் காய்ச்சல் இல்லை, சளியாக இருக்குது, இருமலாக இருக்குது, கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. நன்றி சொந்தங்களே. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. அதே போல நீங்களும் உங்களோட குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நன்றி. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய்.